திமுகல எப்படின்னா, உங்களை அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, ரொம்ப கொச்சையாக உங்கள டேமேஜ் பண்ணா 2 நடக்கும். 1 நீங்க மனசால ஒடுங்கிடுவீங்க. 2 உங்களுடைய கருத்துக்களை மத்தவன் ஏத்துக்க மாட்டான். உங்கள டேமேஜ் பண்ணா, கேலி கேலி கிண்டலுக்கு ஆக்கிட்டா, நீங்க எது சொன்னாலும் சீரியஸா சொன்னா கூட அது வந்து சிரிப்பா மாறிடும். இதுக்கு யார் உதாரணம்னா விஜயகாந்த். விஜயகாந்துக்கு எதிராக இவர்கள் பண்ண அந்த இதெல்லாம் பார்த்துடலாம் நீங்க. எம்ஜிஆருக்கு பண்ணியிருக்காங்க. ஏன் பெரியாருக்கே பண்ணியிருக்காங்க. காமராஜர் பண்ணியிருக்காங்க. ஔவையார் பண்ணியிருக்காங்க. சொல்லாத கருத்துக்களை சொன்னதாக பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நேத்து இல்ல. நீங்க கா அந்த ஸ்கூல்ல எண்ணிக்கை மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமா சேர்க்குறாங்க. ஸ்கூல் அதுக்கேத்த மாரி இல்ல. அப்போ ராஜாஜி பீரியட்ல. அப்ப 2 ஷிஃப்ட்டா பிரிக்கிறாரு. 7 டூ 2 அதுக்கப்புறம் மத்தியானம் மேல. அப்ப அந்த 7 டூ 2 படிக்கிற பசங்க மத்தியானத்துக்கு மேல என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு உறுப்பினர் கேட்கிறாரு. அதுல என்ன இருக்கு? அந்த ஃப்ரீ டைம்ல ஏதாவது ஒரு தொழில் கத்துக்கலாம். ஏன் அவங்க அப்பாவுக்கு உதவியா கூட இருக்கலாம் அப்படின்றாங்க. அந்த காலகட்டம் நீங்க யோசிச்சு பாருங்க. பலரும் வந்து அதுல என்ன தப்பு இருக்கு? அது குலத்தொழில்னு சித்தரிச்சு ரொம்ப உடனே அசிங்கமா. குலத்தொழிலை ஊக்குவிக்கிறார் அப்படின்ட்டு அவர மோசமா விமர்சித்த காலம் உண்டு. விவசாயிகள் பலரும் எலிகறி கூட சாப்பிடுறாங்க அப்படின்னு பக்தவச்சலம் சாதாரணமா சொன்னத எலிகறி சாப்பிட சொல்லிட்டாருன்ட்டாங்க. இந்த மாரி அ ஏதோ ஒரு இத இந்தி எழுத்தெல்லாம் போட்டு அழிக்கிறது. என்ன எழுத்தெல்லாம் போட்டு அழிக்கிறதுனால இந்தி அழிஞ்சிருமா? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் அப்படின்னு சொன்னத தமிழர்களை நான்சென்ஸ் நான்சென்ஸ். சொல்லிட்டாரு நேருன்ட்டு பெரிய பிரச்சனையா மாத்துனாங்க. இந்த மாரி பல விஷயங்கள்ல இவர்களுடைய நரேட்டிவ் அந்த காலத்துல செல்லுபடி ஆச்சு. இன்னைக்கு அடுத்த நொடி அது பஸ்பமாயிடுது.